அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு டரோ கார்டு வழியாக ரீடிங் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் மெழுகுவர்த்தி வச்சு தான் ரீடிங் பார்க்க போகிறேன், அதாவது கேண்டில்ஸ் வச்சு. ஸோ நான் இங்கே 2 கலரில் மெழுகுவர்த்தி எடுத்து வச்சுக்கேன். ஒன்று எல்லோ கலர், இன்னொன்று பிங்க் கலர். உங்களுக்கு எந்த மெழுகுவர்த்தி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைல் 1 எல்லோ கலர், பைல் 2 பிங்க் கலர். ஸோ இந்த ரீடிங் ஃபுல்லாகவே ஒரு கலெக்டிவ் தான், சரியா? பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு நான் எதையுமே மெழுகூட்டியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. யூனிவர்ஸ் எனக்கு இந்த ரீடிங்கில் என்ன சொல்லுங்க அப்படின்னு அவங்க எனக்கு என்ன நியூஸ் கொடுக்க போகிறாங்களோ அந்த நியூஸை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட போகிறேன். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். பர்சனல் ரீடிங் இப்போ ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் தான். நீங்கள் எப்போ எந்த பொழுது இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போது அந்த பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலேயே இருக்கும். ஸோ இந்த 2 மெழுகுவர்த்தியில் உங்கள் பைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரீடிங்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது குட்டி மெழுகுவர்த்தியா, ஸோ அதனால் நான் 2 மெழுகுவர்த்தி எடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கேண்டில் மெழுகுவர்த்தியை செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ பார்த்துலாம் உங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த கேண்டில் எடுத்த உடனே பற்றி ஆச்சு, ஆனால் அது கீழே விழலை துளி. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தெய்வ சக்தி உடையவராக இருப்பீங்க. அதாவது தெய்வத்துக்கு பயப்படுறவரா, தெய்வத்தை வணங்குறவரா, அதிகமாக தெய்வத்து மேலே அன்பு செலுத்துகிறவரா, அப்படி இருக்கிறதுக்கு தெய்வீக தன்மை கொண்டவராக இருப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களோட குலதெய்வம் காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லையில் காவல் காக்கக்கூடியவராக இருப்பாங்க உங்களோட குலதெய்வம். ஸோ இங்கே என்ன காட்டுது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களை ரொம்பவே பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே தெரியுது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய தீமை நடந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக உங்களை பாதிக்காது. அது நீங்கள் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ரொம்ப அதிகமான பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களோட குலதெய்வத்தோட பாதுகாப்பு இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. நிறையா ட்ரை பண்ணியாச்சு, நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த விஷயம் இப்போ நடந்தால் நல்லா இருக்குமே அப்படி சொல்லி. ஸோ நீங்கள் அந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்கள் ஆகும். ஏன்னா உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது உடனே நடக்கிறது மாதிரி எனக்கு இங்கே காட்டல. ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆகும். அதாவது 1 மாதம் 2 மாதம் போனதுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு யாருமேலேயோ ஒரு கோவம் ஒன்று இருக்குது, ரொம்ப கோவம் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாது அந்த நபர்கிட்ட போயிட்டு. அதனாலேயே நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வெளியாக்கிடுங்க. ஏன்னா எவ்வளோ கோவம் ஆகக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது. ஸோ யாருக்கிட்டேயுமே வெளிக்காட்டாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கோவம் மனசுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஸோ மற்றது காதல், அப்படி ஒரு காதல் உங்ககிட்ட இருக்குது. உலகத்தையே மறந்துட்டு நான் இந்த ஒருத்தர் தான் அப்படின்னு ரொம்ப விடாப்பிடியாக அவரை இறுக்கி படித்த மாதிரி அப்படி ஒரு காதல் இருக்குது. உங்கள் அன்புக்குரியவரோடு நீங்கள் இப்போ பேசாமல் கூட இருக்கலாம், ரொம்ப அதிகமாக அப்படி தான் தெரியுது. ஸோ நீங்கள் அவங்க கூட கதைக்காமல் இருக்கிறது தான் இந்த கோவத்துக்கு காரணமோ? அதனால தான் சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்த நீங்கள் கவனிக்க மாட்டேன்றீங்களோ? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு ஓகே அது நடக்கட்டும் அப்படின்னு யூனிவர்ஸ்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. ஏன்னா நிறைய குழப்பம், மனப்போராட்டம் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூனிவர்ஸ்கிட்ட விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. இப்படியா எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கொள்ளாதீங்க. ஸோ இங்கே இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு
கடந்த காலம், அதாவது நீங்கள் கடந்த காலத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க வந்து கடந்த காலத்தில் வந்து உங்களை நிறைய லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் அப்படியே டீலில் விட்டுட்டு இருப்பீங்க. ஓகே, இது வேண்டாம், இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை கணக்கெடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் அவங்களோட காதில். ஆனால் இன்னும் அவங்க வந்து உங்களுக்காக அப்படியே ஒருங்கி இவங்க வந்து திருப்பி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு இடத்துல காயப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு காதலை தெரிவிச்சுட்டு ஐயோ அப்படி சொல்லி. அங்கே உங்களுக்காக ஒருத்தர் வந்து உருகி காத்துட்ருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப கடந்த காலம், ஒரு 2-3 வருஷங்களாக கூட இருக்கும் இவங்கள சந்திச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஐயோ இவங்க வந்து கதைக்க மாட்டாங்களா அப்படின்னு. இது வந்து எல்லாருக்கும்னு கிடையாது, ஒரு சிலருக்கு தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு நபர் இருந்து காதலை தெரிவித்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ புதிய காதலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் எல்லா நேரமும் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. உங்களுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணிக்கொள்றது இல்லையோ அப்படின்னு தோணுது. உங்கள் உணர்வுகளுக்கு வந்து முதல்ல மரியாதை கொடுங்க. உங்களே நீங்கள் முதல்ல உணருங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், என்ன சாதிக்க முடியும், எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு யோசிங்க. உங்களுக்குள்ளேயே தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகி போயிட்டு கவலையாக இருக்கிறதுனால தான் திருப்பி அவ்வளோ கவலையாக சோகமான விஷயங்கள்லாம் உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் உங்களையும் உணருங்க. அப்புறம் உங்களை சுற்றி நடக்கிற இந்த விஷயம்லாம் அப்படியே மாறிடும். அப்படியே ஒரு மேஜிக் பவர் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் அதை உணர்றீங்கள்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இருந்து வெளியே வாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் திருத்திக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வாங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த பிரச்சனையும் அந்த விஷயமும் உங்களை வந்து அடிக்ட் ஆகுது அந்த விஷயத்துக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி பிடிச்சிட்டு பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுட்டே பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அது அவ்வளோ நல்லது கிடையாது உங்கள் ஹெல்த்துக்கு. ஸோ மற்றது வந்து காசை பொறுத்தப்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப கடினமாக உங்களையே நீங்கள் வருத்தி கொண்டு வேலை செய்கிறவரா இருப்பீங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அப்படி எடுக்கிற காசை நீங்கள் சரியான முறையில் செலவு செய்கிறீங்களா, நல்ல விஷயத்துக்கு பயன்படுற மாதிரி செலவு செய்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்ண மாதிரி காசை மூடிட்டு ஏன்னா அதை சம்பாதிக்கும் போது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு செலவழிக்கும் போது சடனாக விட்டுறீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து கொஞ்சம் திருத்திக்கோங்க, கொஞ்சம் சிக்கனமாயிருங்க. ஓகேயா? ஸோ மற்றது இது வந்து ஒரு சிலருக்கு தான் பொருந்தும், எல்லாருக்குன்னு கிடையாது. ஒரு சிலருக்கு தான் பொருந்தும், தெளிவாக கேட்டுக்கோங்க. இங்கே ஒரு சிலர் வந்து இது கையில் வந்து டேட்டூ போடுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் உடம்புல ஏதாவது சின்னங்கள் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. அது அந்த அந்த டேட்டூ வந்து நல்ல விஷயத்தை ஈர்க்கக்கூடியதா இல்லை நெகட்டிவ் தன்மையை ஈர்க்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்கள் உடம்பில் இருக்க அந்த சின்னம் கூட நெகட்டிவிட்டியாக ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலர் இதை தெரியாமல் கூட பண்ணிப்பீங்க. இது எல்லாருக்கும்னு கிடையாது, இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஸோ அப்படி யாராவது போட்டிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரில அப்படின்னா ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நல்ல விஷயத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்த டேட்டூவாக போடுங்க. இது இங்கே ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு சிலர் வந்து தப்பு நீங்கள் பண்ணி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தப்பே பண்ணலைன்னா கூட இல்லை என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு ரொம்ப இறங்கி போகிறீங்க. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் அந்த தப்பை தூக்கி சுமக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் மேலே தப்பு இல்லைங்கும்போது உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் இறங்கி போய் கதைக்கவும் தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல உங்களை ஒரு கோமாளியாக பார்க்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும்
அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறது ஓகே, நலம் தான். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப இறங்கி போயிட்டு நான் ரொம்ப கெஞ்சி கொண்டிருக்கேன், இந்த விஷயம் நான் பண்ணவே இல்லை, இதில் தப்பே இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் மனசால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை, இப்படி ஒன்று நடந்ததே. ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் போய் கெஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுறாதீங்க அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை உணருங்க, உங்கள் தன்மையில் இருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ராணியாவோ ராஜாவோ உணருங்க. அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களால் போக முடியும். அதை விட்டுட்டு ரொம்ப எல்லாத்துக்காகவும் நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு இறங்கி போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸோ இங்கே உங்களை சுற்றி பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு சில கெட்ட விஷயத்த மட்டும் எடுத்துகிட்டு ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே கெட்ட விஷயம் இருக்கிறதையும் தவிர்த்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது உங்களை சுற்றி. அது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். அடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படிங்கும்போது, எனக்கு என்ன பண்ணுறது தெரிலன்னு நீங்கள் சொல்கிறத விட என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. அடுத்த ஸ்டெப் உங்களால் எப்படி வைக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. அது ரொம்பவே நல்லது உங்கள் லைஃப்க்கு. ஸோ உங்களுக்கு நிறைய உங்களை சுற்றி அவ்வளோ தெய்வீக சக்தி ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு டார்க் எனர்ஜிகளை சிக்கிட்டு இருக்கனால தான் அதை உங்களால் உணர முடியலை. ஸோ இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே வரும்போது உங்களை சுற்றி இருக்க அந்த தெய்வீக சக்தியை உணர முடியும். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு திருப்பு முனை நடக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பமாக போகுது. இந்த விஷயத்த நீங்கள் எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் இந்த பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி எதிர்பார்க்காம இருக்க ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஒரு கிஃப்ட் மாதிரி உங்கள் கையில் அப்படியே கிடைக்க போகுது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போக போகிறீங்க அதை. ஏன்னா நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி அதை கைவிட்ட ரொம்ப நாள் ஆகியிருக்கும். ஸோ அதை நினச்சவங்களுக்கு கொஞ்சம் மனவேதனைலாம் இருந்திருக்கும். ஓகே, அந்த விஷயம் திடீர்னு அப்படியே ஒரு அதிசயம் மாதிரி நீங்களே இந்த விஷயம் நடந்துச்சா, இது உண்மையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அதிசய கிஃப்ட் ஒன்று யூனிவர்ஸ் சைட்லேருந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க. ஸோ உங்களை பற்றின ஒரு சில விஷயத்த நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல உங்களுக்கு அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னால் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லி ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அதில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றது ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும், கடைசி மட்டும் உறுதியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் ஏதோ ஒரு இடையூறு வரவும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டுறீங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்காக கடைசி மட்டும் நின்று போராட கற்றுக்கோங்க. உங்களால் முடியாததுலாம் கிடையாது. உங்களால் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைச்சுக்கொள்ள முடியும். ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையா பல இன்னும் ஒரு ரீடிங்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஹாய் பைல் நம்பர் 2. யாரெல்லாம் அந்த பிங்க் கலர், இளஞ்சிவப்பு கலர் மெழுகுவர்த்தியை யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ பார்த்துலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன தகவல் தராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பைல் நம்பர் 2 ஏதோ ஒரு பெரிய மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட அந்த மெழுகுவர்த்தி என் தண்ணியை பார்க்கும்போது தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பொறுமையாக காத்துட்ருக்கீங்க, எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த விஷயத்துக்காக. இது நடந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதாவது எஃபெக்ட் போட்டுட்டு கூட நீங்கள் பதில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறது, எதிர்பார்க்குறது எல்லாம் சூப்பர், வேறு லெவல். ஆனால் நீங்கள் அந்த முயற்சி பண்ணுற ஒரு விஷயத்த கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போது ஒரே பாணியில் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த முயற்சிக்கிற விஷயத்த கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணுங்க. அது இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ
உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதே சமயம் உங்களுக்கு அந்த மனசு சொல்லுது இந்த விஷயத்த செய் அப்படின்னு. அப்படி சொன்னால் கூட நீங்கள் அதே சமயம் அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம் காட்டுற மாதிரி தெரியுது. என்ன உண்மையா? பைல் நம்பர் 2. ஸோ உங்கள் மனசு அது வந்து உங்ககிட்ட ரொம்ப நிறைய கதைக்கும் போல இருக்குது. இவ்வளோ நாள் உன்னால் எது முடியாது, இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு எந்த விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக தெரிஞ்சிட்டு இருந்ததோ அது அப்படியே மாறி எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு உங்கள் மனசும் மூளையும். உன்னால் இது பண்ண முடியும், உன்னால் இதில் இருந்து வெளியே வர முடியும், இதை விட சூப்பரான லைஃப் உனக்கு இருக்குது அப்படின்னு இப்போ தான் சின்னதாக லைட்டாக உங்களுக்கே தோணி இருக்குது. பைல் நம்பர் 2. ஸோ பைல் நம்பர் 2, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொடுத்த அளவுக்கு பாசம் உங்களுக்கு யாருமே கொடுக்கல, ரொம்ப தனிச்சிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட உண்மையான அன்புக்கு உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தகுதியான ஒரு அன்பு வரும்போது கண்டிப்பாக உங்கள் காதல் வந்து வெற்றி அடையும். ஓகேயா? ஏன்னா இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கிறீங்க. அதோட வலி வந்து உங்கள் மனசுக்குள்ளே இன்னமும் இருக்குது. அது வந்து இன்னமுமே உங்களுக்கு வந்து ரொம்ப உறுத்திட்டே இருக்குது, இந்த விஷயம் ஏன் நடந்தது அப்படியே சொல்லி. ஓகே, முடிஞ்சு போன விஷயத்த விட்டுருங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. அப்போ தான் உங்களுக்கான நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்க்கும்போது நிறைய உறவு சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய ஹார்ட் பிரேக் இருக்க மாதிரி தான் காட்டுது. அதாவது இந்த உறவில் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவு வந்ததுக்கு காரணம் நீங்கள்னு நினச்சிட்ருக்கீங்க. அதாவது நீங்கள் செஞ்ச தப்பு அப்படின்னு. கண்டிப்பாக இது நீங்கள் கிடையாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது. ஓகேயா? அது ஒரு 3வது நபர் கூட நடத்தியிருக்கலாம். ஸோ அப்படி நடந்தது காரணமானால தான் இந்த விஷயம் பிரிஞ்சு போச்சு, இந்த உறவு முறிஞ்சு போச்சே தவிர்த்து உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. உங்கள் மேலே குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்குது, உறுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா உங்கள் மேலே தப்பே கிடையாது. ஓகேயா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. அந்த விஷயத்த இவங்களுக்காக பண்ணுறேன், அவங்களுக்காக பண்ணுறேன், இந்த விஷயம் இன்னொருத்தருக்காக பண்ணுறேன், ஆனால் இது எனக்கு சந்தோஷமாக கிடையாது, நான் தெரியாமல் இந்த இடத்துல வந்து சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியாது. இந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு மனசு காயப்படுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நோ சொல்கிற இடத்துல இது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காமல் நோ சொல்லிடுங்க. தாராளமாக இந்த விஷயம் உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா நோ சொல்லிவிட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு தெரிஞ்சும் அதில் வந்து இருக்காதீங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை ஒரு 3வது நபர்கிட்டேயோ போயிட்டு கலந்துரையாடி அதில் வந்து ஒரு முடிவை எடுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் தனியாக உட்காந்து சிந்திச்சிங்கனாலே அதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ எல்லா விஷயத்துக்கும் நீங்களே முடிவெடுங்க, தவிர்த்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க தப்பான கைடன்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாகவே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இதுலேருந்து ஒரு பதில் வராதா அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கே மனசுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, இந்த விஷயம் நான் பண்ணுறது சரியா, இதுக்காக நான் வெயிட் பண்ணுறது சரியா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இது கொஞ்ச நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப வருடமாகவே இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா அது வந்து உங்களை நோக்கி வரவும் வராது. நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுறதுனால உங்களோட டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஓகே? ஏன்னா காலம்ங்கிறது ரொம்பவே பொண்ணானதில்ல. இப்போ இருக்க இந்த நேரத்தை மிஸ் பண்ணால் அடுத்த செகண்ட் இது கிடைக்காதுல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப நாளாகவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கி வெயிட் பண்ணி ரொம்ப டைமை வந்து செலவழிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிஜமாவே நீங்கள் வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயம் ஒர்த்தா அப்படின்னு இருந்தால் வெயிட் பண்ணிங்க. அப்படி இல்லை, உங்கள் மனசு நோ அப்படின்னு சொன்னிச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் அதே இடத்துல தேங்கி மட்டும் இருக்காதீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில நபர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையான ஒரு காதல், இந்த காதல்னு சொல்கிறத விட நான் ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஓகே. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலேயே நீங்கள் தேடுற அந்த நபர் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ மற்றது உங்களோட மனசு வந்து ஒரு நிலையாக இல்லாமல் ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, உங்கள் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கட்டி போட்டு வைங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக சிந்திக்குது. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த கூட சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப பெரிய விஷயமாக்கிருது இல்லையா? அதனால உங்களுக்கு கூட நிறைய ப்ரெஷர் வரலாம். ஸோ அதனால தேவைக்கு அதிகமாக சிந்திக்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஓகேயா? ஸோ உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயத்துக்கு வந்து இன்னொருத்தரோட ஹெல்ப் வந்து கேட்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் தனியாக தான் போராடுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஏன்னா அந்த ஒரு சிலர்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்கும்போது அது தப்பான கைடன்ஸ் கூட கொடுப்பாங்க இல்லையா? அதனால நீங்கள் அந்த ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு தனியாக போராடுற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்பவே நல்லதும் கூட உங்களுக்கு. ஸோ இங்கே ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்த மறைக்கிறேன்னு சொல்லியே அந்த விஷயத்த ரொம்பவே ஞாபகப்படுத்தி கொள்கிறீங்க. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த விஷயத்த மறைக்கணுன்னா அதை யோசிக்காமல் இருக்கிறதே பெட்ரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே இதை மறந்துடுவோம், இதுலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு திரும்பவும் அதுக்குள்ளேயே போயிட்டு இதுலேருந்து ஏன் வெளியே வர முடியல அப்படின்னு கேட்டால் எப்படிங்க அதுலேருந்து வெளியே வர முடியும்? நீங்கள் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த யோசிக்காமல் இருக்கிறதே ரொம்பவே பெட்ரு. ஓகேயா? ஸோ இங்கே நான் இப்போ தான் புதுசாக வீடு வாங்க போகிறேன், இல்லை வீடு கட்ட போகிறேன், இல்லை புதுசாக ஒரு தொழிலை வந்து தொடங்குறதுக்காக இருக்கா அப்படின்னா, இப்போதைக்கு அவசரப்பட்டு யாரையும் நம்பி காசு கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நீங்கள் முடிவெடுத்து செயல்படுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, அந்த விஷயத்த உடனே செஞ்சு முடிச்சிடணும், உடனே இந்த விஷயத்தில் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதை விட காசை ஒரு இடத்துல முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு தடவைக்கு 1000 தடவை ரொம்ப யோசித்து பொறுமையாக இதில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து போயிட்டு முதலீடு செய்யுங்க. ஓகே? ரொம்ப அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தம் கவுத்தம் என்று செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ ஒரு விஷயத்த தொடங்கும்போது நீங்கள் வந்து நெகட்டிவ் தன்மையோடு வந்து இருக்கீங்க. இந்த விஷயம் வந்து நடக்குமா, சரி வருமா, இப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படி சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா அதில் முழு நம்பிக்கையை போட்டு இந்த விஷயம் பண்ணினா நல்லது அப்படின்னு நம்பி பண்ணுங்க. உங்கள் நம்பிக்கையை முதலீடாக வச்சு பண்ணுங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயமாகவே அமையும். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து உங்களை முதுகில் குத்தப்படுற மாதிரி, உங்களுக்கு நிறைய வருத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிடுங்க. ஓகேயா? இந்த விஷயத்தில் அவங்க உங்களுக்கு நல்லது ஏதாவது பார்த்து செய்வாங்க. அதை தவிர்த்து நீங்களாக வந்து அந்த முடிஞ்சு போன விஷயத்த, முதுகில் குத்தப்பட்ட விஷயத்தெல்லாம் யோசிக்கும்போது உங்களுக்கு தான் அந்த மன கஷ்டமும் மனவேதனையும் வரப்போகுது. ஸோ மற்றது ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நல்லாவே மனசில் வச்சுக்கோங்க. உடனேயே இதை பண்ணி முடிக்கணும், உடனேயே இதில் முடிவு வரணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அவசரத்தில் பதற்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தப்பாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப அமைதியாக இது பண்ணினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்து பண்ணுங்க. ஸோ மற்றது நீங்கள் ஒரு சில தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ கிடையாது. உங்களுக்கு இந்த குத்தி காட்டுறது இப்படியெல்லாம் கதைக்கிறாங்க அப்படின்னு உங்களை சுற்றி ஏதாவது ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இவங்கனால உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனை தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட நடிக்கலாம். ஏன்னா உங்கள் கூடயே நல்லா கதைச்சி கொண்டு அங்கால போயிட்டு உங்களை பற்றியே தப்பாக சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படியான பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் காதல் வந்து இங்கே வந்து உடைஞ்சு போச்சு, முடிவடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன்ல, இந்த பிளாக் மேஜிக் அப்படி சொல்லி.
ஸோ இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு கூட பார்த்தா கூட இங்கே உங்கள் நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க கூட இந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு மூலியமாக ஹெல்ப் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் மேஜிக் நடத்துறதுக்கு. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களை சுற்றி எந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இவங்களில் ஒரு சிலர் கூட உங்கள் கூடயே கதைச்சு கொண்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி இது வந்து காட்டுது. அதனால தான் நீங்கள் அவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே யாருன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.